எனவே கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்கணும்? நீதி செய்ய காத்திருக்கணும், உதவி செய்ய காத்திருக்கணும். இது கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் காத்திருக்க கூடாத ஒரு காரியம் இருக்கு. யாரு? நம்ம. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குஷ்டரோகிகள் நற்செய்தியை பரப்புவதற்கு, அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் பரப்புவதற்கு அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள் ஒரு சிலர். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க, இது காத்திருக்க கூடாது, இந்த நேரம் இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரம், உள்ள பஞ்சம் இருக்குது, நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க பசினால், ஆனால் இங்கே நமக்கு உணவு ஆயத்தமாகிட்டு இருக்கு, எனவே என்ன செய்யணும்? நம்ம நற்செய்தி, இந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு சில குஷ்டரோகிகள் காத்திருக்க சொன்னார்கள், பயந்தார்கள், அவர்கள் சாகட்டும் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள்? இது காத்திருப்பது தவறு என்று சொல்லி ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆமாம், கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க நாம் காத்திருக்கக்கூடாது. மற்றவர்கள் உதவுவதில் நாம் காத்திருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜெபிப்பதில் நாம் காத்திருக்க கூடாது. எதற்காக காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நமக்காக ஒரு ஆசீர்வாதம் வருது, நமக்காக ஒரு பெரிய ஒரு சமாதானம் வருது, நமக்காக ஒரு நீதியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நீதி செய்ய போறாரு நம்மளுடைய காரியத்தில், அதற்கு நம்ம காத்திருக்கணும். அதற்கு நம்ம காத்திருக்கணும். எதற்கு காத்திருக்க கூடாது? நற்செய்தி அறிவிப்பதில் நாம் தாமதம் பண்ணக்கூடாது. வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, பவுல் தன்னுடைய அந்த பர்னபா ஜெபித்த போது 2 கண்கள் மீன் சிறுவிக்குள் விழுந்தது. உடனே அவன் என்ன செய்தான்? எழுந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யறான்? மற்றவர்களுக்கு அறிவிக்க புறப்படுகிறான். அநேக அற்புதங்களை அடையாளங்களை பெற்ற தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சாட்சி என்கிற மூலியமாய் அவர் என்ன செய்கிறார்கள்? ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அநேக சபைகளிலே போய், அநேக தனியாக சொந்த பந்தங்கள்கிட்ட போய் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய சாட்சியை, கிறிஸ்துவின் ரட்சகர் எனக்காக மரித்தார், என்னுடைய நோயை குணமாக்கினார், என்னுடைய கடன் பிரச்சனையை நீக்கினார், என்னுடைய பாடுகளை நீக்கினார், எனக்கு பிள்ளை செல்வத்தை கொடுத்தார், எனக்கு வேலையை கொடுத்தார், எனக்கு படிப்பில் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போனது, ஆனால் திருப்பி எனக்கு ஒரு பெரிய ஊழியத்தில் ஒரு உயர்வை கட்டளையிட்டு இருக்கிறார், எனக்கு வாகனம் கொடுத்திருக்கிறார் என்று அற்புத அடையாளங்களை அதிசயங்களையும் சொல்லி சாட்சி பகிர்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். நற்செய்தி அறிவிப்பதில் நாம் தாமதம் கொள்ள கூடாது. மாறாக கர்த்தரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். எதில் காத்திருக்க வேண்டும், எதில் காத்திருக்க கூடாது என்று நாம் இன்று பார்த்தோம். கர்த்தருக்கு காத்திருங்கள், நற்செய்தி அறிவிக்க உட்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you all.